ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகே தமிழ் கேமிங் ஒய்டி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பிகேஎக்ஸ்டி கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். எத்தனாவது பார்ட்னு தெரியல, நான் டைட்டிலில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்துட்டு ஏற்கனவே போட்ட வீடியோ இல்லையா, இல்லை முன்னாடி வீடியோ ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னேன்ல, போடலைன்னு கூட தெரியல கைஸ். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முன்னாடி போட்ட வீடியோவில் நான் வந்து நம்ம சீகளுக்கு வந்து பேர் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணி சொல்லி கேட்டிருந்தேன். ஓகே, நிறைய பேர்லாம் இல்லை, ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் அவங்களோட பேர், அவங்க சஜஸ்ட் பண்ண பேர் தான் வைக்க போகிறோம். ஓகே, என்ன பேருனா பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. பெட்ஸ்க்கு போய்ப்போம். ஃபஸ்ட்டு சீகளுக்கு பெட் சேஞ்ச் பண்ணணுன்னே. ஓகே, கேப்லாம் வைக்க முடியாதா? சரி விடுங்க. கேப் வைக்க முடியல. ஏன் கைஸ், சரி விடுங்க. என்னமோ இல்லை கைஸ், நாட் அப்ரோப்ரியேட் ஃபார் திஸ் கேம்னு வருது. ஸோ ஐ கேன் கிரியேட். வெயிட் பண்ணு, இதுவுமேவா? கிளினா கிள்ளியா? ஓகே வெயிட் பண்ணுங்க, கிளி தானே அது, கிளின்னு வச்சுட்டு இருக்கேன் பேரை. கிளி. ஓகே கைஸ், அவங்க ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைபர் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சொன்ன பேர் வெள்ளைக்கிளி அப்படிங்கிறதான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்ம சீகள் வந்து வெள்ளைக்கிளி என்று அழைக்கப்படுவார். ஓகே, அப்புறம் நீங்கள் சொன்னது வந்து VELLAKILLYன்னு வரும். பட் அது நாட் அப்ரோப்ரியேட்னு வந்துட்டு, அதுக்கு அடுத்து நான் இது LLIனே வைக்க முடியும்னு சொல்லிட்டு VELLAKILLIன்னு வச்சா அதுவுமே நாட் அப்ரோப்ரியேட்னு வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், VELL கிள்ளி, அது வந்து கிளின்னு வராதுல்ல, கிள்ளின்னு தானே வரும். அதனால நான் வந்துட்டு கிளி அப்படின்னு சொல்லி வந்துட்டு VELLAKILI அப்படின்னு வச்சோன்னே அது வந்துட்டு ஓகே வந்துட்டு. ஸோ அதுதான், இதுக்கு மேலே நம்மளோட சீகளோட பேர் வந்து என்னங்க, VELLAKILI வெள்ளைக்கிளி. அவ்வளோதான், நீங்கள் சொன்ன பேர் தான் வச்சுருக்கோம். பட் அது அப்ரோப்ரியேட்டாக இல்லைங்கிறனால வேறு ஸ்பெல்லிங்ஸ் மாற்ற வேண்டியதாச்சு. ஸோ மன்னித்துவிடுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், சைக்கிளை விட்டு இறங்கிட்டு இந்த மினி கேம்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கேம் கிரியேட்டர் இதனால பிகேஎக்ஸ்டியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அது போர் அடிச்ச கேம் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த மாதிரி மினி கேம்ஸ் விளாண்டு தான் நம்ம பிகேஎக்ஸ்டி எல்லாம் போட முடியும். அதனால தான். பேபி ஷார்க்கா, நமக்கு எதுக்கும் வம்பு. ஓபி பிரின்சஸ் மேஜிக் டெம்பிளா? சரி போய் பார்ப்போம். மேஜிக் டெம்பிளாமே, அதுவும் பிரின்சஸோட தாமே, போய் பார்த்துருவோம். ஆமாம், இது வேறு லோடிங் வேறு 1/2 மணி நேரம் பண்ணுவானோ லோடிங் ஆகிறதுக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பிகேஎக்ஸ்டி காரணம் இந்த கேம் ப்ளே வீடியோ பார்க்குறீங்கன்னா ஓகே, உங்கள் கேமில் அந்த லோடு ஆகுதுல்ல, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிடுங்க. அதுதான் எல்லாருக்கும், எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே கடுப்பான விஷயம். வெளில போகிறதா இருந்தாலும் உள்ளே வர்றதா இருந்தாலுமே லோடிங் வந்து 1/2 மணி நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? வீடியோ லென்த் அதுக்கே பாதி போயிடும். நான் ஒழுங்காக ஒரு வீடியோ விளையாடி போடவே முடியாது. அப்படி பேசிகிட்டே இருந்து கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் டேரெக்டாக மேலே போக பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வெளில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, அவங்க ஒரு சைனீஸ் பிரின்சஸ் போல இருக்குது. ஸோ தட் அதான் நம்ம சைனா வைப்பில் தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, இது என்னது? வா, என்னோடய அவுட்ஃபிட்டை பாருங்களேன், என்னோடய வைபுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஈனி இழிச்சிட்டு இருக்கிறத மட்டும் மாற்றினா செம்மையாக இருக்கும். மூக்கில் ஏதோ பஞ்சர் ஒட்டி வச்சுருக்காங்க, அதையும் மாற்றிருந்தா செம்மையாக இருக்கும். வா, ஐ லைக் கீ. என்னது கீக்கின்னு வருது, சாரி கேன்னு வருது நம்ம போகிற இடத்துலலாம். என்ன முடிங்க, இது என்னது? அந்த ஸ்வாடு ஏதோ டிஸ்னிலேண்டில் நான் பார்த்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்வாடு இருக்கும். அது நம்ம அழகாக அந்த ஏறி நின்று எடுத்தால் தான் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாதுன்னு.
என்னால் அதில் ஏற முடியல. சரி விடுங்க, நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது ஒன்று ஆனவுன்னா ஜம்ப் பண்ணால் தான் போக முடியுது. ஓகே ஸ்விங் இருக்குது. இல்லையா எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த ட்ரெஸ் போட்டால் நம்மளால் ஒர்க் ஆகாது போயிருக்கு. வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் போயிட்டு ட்ரை. ஆமாம் இது ஒன்று ஜம்பிங் இது ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே இப்போ ட்ரை பண்ணுவோம். இப்போ முடியுது. அப்படின்னா நம்ம அதை போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுவும் ஜஸ்ட் சிம்பிள் தானா? இல்லையா இப்போ தான் வெளில வந்திருக்கேன், எனக்கு குளிக்கணும், இது பண்ணணும்னு பார்ப்போம். அதான் முடியாது. நான் இங்கேருந்து எப்போ போகிறேன்னா அப்போ தான். வாவ் செமையாக இருக்குது. ஒரு மாடர்ன் ப்ளஸ் அந்த சைனீஸ் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு வீடு பக்காவாக இருக்குது. சொன்னால் மாடர்ன்னு சொல்லி கிளாஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓ இங்கே சாப்பிட்றதுக்கா? இப்போ இங்கெல்லாம் எல்லாருமே திங்கிறதுக்கு எல்லாருமே வந்துட்டு மேலே தான் வருவாங்க. ஓ இங்கே கீழே எவன் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பால்கனி வச்சுருக்காங்க. செமையாக இருக்கும். அவன் வேணால் விழுந்து சாவுங்க, ஆனால் அது எங்கள் பொறுப்பு இல்லை. ஏன்னா அவங்க தான் ஒழுங்காக அவங்க சேஃப்டியை பார்த்து ஏறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே தான் இங்கேயும். அதுதான் இந்த கிளாஸில் கூட இங்கே வந்து ஒரு தூண் மாதிரி வைக்கல காய்ஸ். என் வேணால் விழுந்து அது செத்திங்கன்னா எங்கள் மேலே பொறுப்பு கிடையாது, நீங்கள் தான் ஒழுங்காக உங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி அடுத்து மேலே போவோம். ஏதோ காமிச்சு சைனீஸ் ட்ரெடிஷ்னல் பெல் கைஸ். அடிச்சா டிங் டிங்னு சத்தம் வரும். எப்படி டிங் டிங்னு சத்தம் வரும். லெட்ஸ் ட்ரை. என்னடா டேய் என்னடா டேய் என்னடா வரமாட்டேங்குது. அழகா நானும் அடிக்கலான்னு ஆசையாக வந்தா. டேய் அதுக்கெலாம் ஹைட்டாக இருக்கணும்னு குத்தி காமிக்கிறீங்களாடா. ஆனால் ஒரிஜினலாக நான் ஹைட்டு தான்டா என் கிளாஸ்லேயே ஒரு என்னை விட ஹைட்டாக 3 பேர் இருக்காங்க. ஓகே 3 பேரா 4 பேர் இருக்காங்க என்னை விட ஹைட்டாக. அப்போ நான் எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்துக்கோ. ஏன்னா என் கிளாஸில் வந்துட்டு 39 பேர். அதில் நான் வந்துட்டு என்னை விட 3 பேர் தான் ஹைட்டாக இருக்கேன். வா அந்த சிம்பிள் காமிச்சு வெயிட் பண்ண அது மறந்துச்சு கைஸ். விவச்சியாக போனால் தான் வரணும். அதெல்லாம் அடிக்க முடியாது அந்த மணியெல்லாம் ஆடிங்க. காமிச்சு நான் எப்படா குதிச்சுட்டே எடுக்கணும்னா எனக்கு புரியலை. வாங்கடா இது வேஸ்ட்டு. நான் இதுலேயே 1 மணி நேரம்லாம் அதுக்காக வரல. கொஞ்சம் தூரம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். பின்னெல்லாம் இருக்குமே. இங்கே இருக்க பாருங்க. இதோ அந்த வெள்ளைக்கிளி இருக்கே, வெள்ளைக்கிளி குளிக்கணும்னு கேட்டு நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எங்கே காணும். இப்படிலாம் பண்ணி நல்லா சவாய்க்கிறேன். அந்த வெள்ளைக்கிளியை காணுங்க. வெள்ளைக்கிளி காணும். ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. பெட்டில் போயிட்டு வெள்ளைக்கிளி இருக்கா? இருக்கு. இங்கே இல்லையே. பாவிகளா குளிக்கணும்னு கேட்கும் போதெல்லாம் இது ஏன் கண்ணில் படாது இல்லை. அது கேட்கும் வாய் குளறு விட அவங்களுக்கு புரியுதுன்னு இல்லை. அப்படியே கொஞ்சம் பின்னால் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். வா புரியலை. நீ இப்போ மட்டும் வரேன் எனக்கு புரியலையே. ஏறி வா மேலே. அடையலாம். அவங்களுக்கு இந்த பெட்டு மேலே ஏறி வராது அப்படிங்கிறதா தெரியும்ல. அப்புறம் ஏன்டா மேலே வராத இடத்துல போய்ட்டு அது குளிக்கட்டும்னு வச்சுருக்கீங்க? புரியலை. நீங்கள் தான் மண்டை கோளாறு. சைனா பசங்களே அப்படி தான் மண்டை கோளாறுங்களா.
சைனாக்காரங்களா? வண்டியில் மூளை இருக்கா இல்லை வந்துட்டு இந்த பாம்பு அதெல்லாம் எப்படி வறுத்து திங்கிறதுங்கிறது தான் இருக்கான்னு தெரியல. மற்றபடி இந்த டிசைன்ஸ்லாம் நல்லா வைப்பாங்க. அந்த கொரோனா வைரஸ் அந்த மாதிரி வைரஸ் க்ரியேட் பண்ணுறதுலாம் தெரியாது இந்த சைனாக்காரங்க. இங்கே ஒரு குளிக்கிறதுக்கான ஏரியா மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே விசிட் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணுங்க, மேலே ஏற மாட்டேங்குது. ஷிட். ஓ, இது மேலே உட்காருதா? வெயிட் பண்ணுங்க, இது கீழே எதுவும் இருக்குல்ல? என்னடா பாருங்க கைஸ், நிறைய வச்சுருக்கானா ஹிடனா. வெயிட் பண்ணுங்க. சரி, எதுவும் வரல, போங்க, நம்ம மேலே போக வேண்டியதுதான். சரி, நம்ம இந்த அவுட்ஃபிட் போய் பார்ப்போமா? இப்போ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே அவுட்ஃபிட் தான் வருதா, வேறு வருதா அப்படின்னு. அப்படி இன்கேஸ் நமக்கு வேறு வந்து அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று வருமா இருக்கும். ஓகே. என்னடா அது? மொட்டை பையனை மாற்றிட்டீங்க என்னைய. மருந்து ஏன்னுக்குனே பண்ணுறானுங்க, மொட்டையாக ஆக்கி விட்டு. ஓகே, இப்போ வந்து கொடுப்போம். என்ன இது தாத்தா மாதிரி வச்சுருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரி தாத்தாவாக ஆகிட்டோம். தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு அப்படிங்கிற மாதிரி தாத்தா ஆகிட்டோம். சரி கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த கேம் ப்ளே இந்த வீடியோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே, விளக்கமாக டிகே கேப்ஸு தமிழ் கேமிங். தமிழ் வந்து TAMIL பேர் போடுவாங்க. அதில் TAMIL தமிழ்னு சொல்லாமல் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ தான் போடுவாங்க. டிகே கேப்ஸு தமிழ் கேமிங் YT கேப்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா எல்லாமே ஸ்மாலில் போட்டு டைப் பண்ணலாம். DK _தமிழ் _gaming _YT. இன்கேஸ் நீங்கள் ஸ்மாலாக நீங்கள் டைப் பண்ணி போட்டிங்கன்னா _ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அழகாக DK YT ரெண்டுமே கேப்ஸில் போட்டுட்டு மீதி நடுவில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நார்மலாக போடுங்க. அப்புறம் தமிழ் வந்து TAMIL அதெல்லாம் கிளியராக சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிங்க சொல்லிடுங்க. ஓகேங்களா? நீங்களும் அதே பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்களும் வந்துட்டு கிளிக் பண்ணி வந்து பார்த்துட்டு நான் தான் ஃபஸ்ட் லைக், நான் தான் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பாய் கைஸ், இது முடிச்சுக்கலாமா? பாய்.